ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சலிவித்ரம்யா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தது நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ காலையில் வெயிலுக்கு இதமாக வயிற்றுக்கு குளிர்ச்சியாக நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்களும் இந்த சீசனில் மட்டும்தான் இது கிடைக்கும். இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். பனை மரத்தில் வர பதினி இதெல்லாம் நீங்கள் குடிச்சிங்க. ஸோ இப்போலாம் யாரும் அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் குடித்தா உங்கள் பீரியட்ஸு அந்த மாதிரி டயத்துலலாம் உங்களுக்கு வயிறு வலி வந்து இருக்காது. நாங்கள் பழைய சோறே சாப்பிட போகிறேன். ஏன்னா நேற்று காய்ச்சினது மிஞ்சதுனால பழைய சோறு வித் வெங்காயம் பச்சை மிளகா. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வேலை மிச்சம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சாப்பாடு பழைய சோறு, தக்காளி வெங்காயம் போட்ட வெஞ்சனம், அப்புறம் வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க ஆம்லேட்டும் வெண்டைக்காய் பொரியலும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு டெஸ்ட் எடுக்கிறனால நான் 11th தமிழ் இப்போ படிக்க போகிறேன். ஸோ 11th தமிழில் வந்து நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு 6th to 10th தான் சிலபஸ் தமிழ். ஆனால் 11th 12th படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் நிறையா வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது படிச்சிங்கன்னா ஓல்டு புக் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஓல்டு தமிழ் வந்து அதாவது கொஞ்சம் ஓகே, அது படிக்கிறதுக்கு பதிலாக இது 2 கூட நீங்கள் படிச்சுக்கலாம். 11th 12th இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 6th 10th நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே 11th 12th படிக்க தேவையில்லை. 6th to 10th வந்து தெரவா வச்சுக்கணும். அட்டை படித்த அப்புறம் தான் நீங்கள் இதுக்கு வரணும். இனி நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்மளோட மார்னிங் ரொட்டைன். ஸோ உங்களுக்கு ஈவினிங் ரொட்டைன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்க. இப்போ நோட்ஸ் எது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.